நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திரு விஜய் அவர்கள் கரூர்ல கடந்த 10ஆம் தேதி பேசிய பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரல் பொருளா எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தைகள் தமிழ்நாடு முழுவதும் பத்திக்கிட்டு எரியும். ஆனா இப்ப சமயமா திரு விஜய் அவர்கள் பேசுற பேச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமா தமிழக மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போட ஒருத்தர் பேச்சை கேட்கணும். அது விஜயனுடைய பேச்சா தான் இருக்கு. ஒரு காலத்துல அவர் வெறும் சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களை பேசுவாரு. அதுவுமே தமிழக மக்களுக்கு நல்ல பரபரப்பா பேசப்படும். ரஜினிகாந்த் சாருக்கு அப்புறமா திரு விஜய் சாரோட பேச்சு அதிக பேரால பார்க்கப்படும் ஒரு பேச்சா இருந்தது சினிமா காலகட்டங்கள்ல. இன்னைக்கு திரு ரஜினி சாருடைய பேச்சை விட திரு விஜய் அவருடைய பேச்சு அதிகமான மக்களால பார்க்கப்படுறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சினிமால அப்படியே அவர் அரசியலுக்கு வராரு. இப்பொழுதும் அதிகமான அவருடைய பேச்சு அதிகமான மக்களால் பார்க்கப்படுது. ஏற்கனவே பல முறை காரணம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, இவர் அரசியல் தலைவர் போல பேசுவதில்லை, ஒரு சினிமா நடிகர் போலதான் பேசிட்டு இருக்காரு. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு இந்த முறை அவர் பேசிய அந்த கரூருடைய கூட்டமும் எந்த விதமான ஒரு மாற்று பொருளா இல்லை அப்படின்றதும் நம்ம எல்லாரும் அறிந்தது. அது விஜய் ஃபேன்ஸே ஒத்துப்பாங்க. அவங்க ஒரு வைப் வேணும், ஒரு ரீல்ஸ் போடணும், அவரை பத்தி ஒரு பந்தாவா காட்டணும்ன்ற எல்லாமே இருக்கும். அது நம்ம மாற்ற முடியாதுன்னா ஒருத்தரும் ஒரு விதமான ஒரு முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ரசிகர்களை குஷிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் ஒரு பிரோஜனம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவருக்கு வாக்களித்து நம்ம ஒரு 3 விதமா பிரிச்சிருக்கிறோம். ஒன்னோட ரசிகர்கள், இன்னொருத்தர் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டவர்கள், மூணாவது அதிமுக திமுகவை பிடிக்காதவர்கள். இந்த 3 பேர்ல திரு விஜய் அவரோட ரசிகர்கள் அவர் மெயின்டைன் பண்ணினே வந்தாருன்னா தான் அடுத்து வரக்கூடிய இன்னும் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் வரலாம், ஒருவேளை ஆட்சி கலைக்கப்பட்டு பொதுத்தேர்தல் வந்தாலும் வரலாம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் அவரோட ரசிகர் இதுக்கப்புறம் சினிமா நடிக்க போறது கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மேடை பேச்சுகள் தான் அவரோட ரசிகர் குஷிப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையான ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு தொடர்ந்து இப்பயே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்கூல் பசங்க இப்பயே அரசியல் ஆர்வத்தை தூண்டி திரு விஜய் மட்டும் தான் அரசியல் தலைவர்ன்ற மாதிரியே அந்த பிஞ்சுகள் மனசுல பதிய வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னவோ ஒன்றா இருக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. பல பேர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு முறை இருக்கும். விஜய்க்கு ஒரு முறை இருக்கும், எம்ஜிஆருக்கு ஒரு முறை இருக்கும். திரு கலைஞர் கருணாநிதிக்கு அழகான தமிழ் பேச்சு, திரு எம்ஜிஆருக்கு அழகு கலந்த ஒரு அழகான ஒரு தமிழ் பேச்சு, திரு விஜய் அவர்களுக்கு மாஸ் டைலாக் பிளஸ் ஒரு கவர்ச்சி நிறைந்த ஒரு தலைவர், திரு ஸ்டாலின் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்டா பேச முயற்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர், திரு சீமான் அவர்கள் உள்ளதை உள்ளபடியா எடுத்துரைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மேடை பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று இருக்கு. எடப்பாடியாருக்கு அதே மாதிரிதான் என்ன அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய, அதாவது ஒரு பாமர மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இப்ப இவங்களோட பேச்சு நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களுடைய இந்த டோனை நம்ம இதுக்கப்புறம் இந்த கிரிட்டிசைஸ் பண்றதை நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சொல்ல வந்த மேட்டர், அதாவது அந்த என்னென்ன வார்த்தையை உபயோகிச்சார் அப்படின்றத விட அவர் சொல்ல வந்த மேட்டர், என்ன மேட்டர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து பரோட்டா அப்படின்றார். அதன் அர்த்தம் என்னன்னா, கொளத்தூர்ல 5 நிமிஷம் நான் பேசுறதுக்கே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவருடைய வார்த்தைகள் கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, ஏன்னா அவர் அப்பத்துல இருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள படம்லாம் பாடுவார்ல, ஒரு சில பாடல்ல கொத்து பரோட்டா முட்டை பரோட்டா அவரோட பாடல் வரும். அந்த பாடல் வரைக்கும் சரியா ஞாபகம். அந்த மாதிரியான பயங்கர விமர்சனமான ஒரு படங்களை நடித்த திரு விஜய் அவர்கள் அந்த படப்பாடல்ல வர மாதிரியே இந்த இதுலயும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது நம்ம ஒரு ஓரம் வச்சிருவோம். ஆனா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல அவரு தன்னுடைய எம்எல்ஏ பதவி இழந்தார் அப்படின்னு. சரி, வாஸ்தவம். ஆனா நீங்க கரூர்ல மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். கரூர் மக்கள் ஏன் பக்கம் தான் நிக்கிறாங்க. கரூர் டிவிக்கு கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய அந்த அரசியல் வாழ்விலே நீங்க மறக்க முடியாத இடம் கரூர். அந்த கரூர் அப்படின்ற மாவட்டத்துல நீங்க 10வது போய் பேசிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த கரூர் மாவட்டத்துல நீங்க எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி வந்துச்சு இல்லையா. இப்ப அங்க நீங்க இவ்வளவு பேசி உங்களோட அரசியல், அதாவது நீங்க தமிழ்நாட்டுல போன இடத்துலயே அதிகமான மக்கள் கூடி அப்படியே உங்களை நெருக்கின அந்த கரூர் மாவட்டத்திலே நீங்க ஜெயிக்கல. அதுல திமுக ஜெயிக்கல, அதிமுகவின் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதாவது நீங்கள் கூட்டம் நடத்துறதுக்கு 2 நாள் முன்னாடி அமைதியா ஒருத்தர் கூட நடத்திட்டு போனார்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதே இடத்துல, அதே வேலுச்சாமிபுரத்துல எந்த இடத்துல நீங்க மீட்டிங் நடத்தீங்களோ அதே இடத்துல மீட்டிங் நடத்தின திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டமே இல்லை, திரு மு.க. ஸ்டாலின் அவர் கூட்டமே இல்லை, நமக்கு தான் பெரிய கூட்டம் அப்படின்னு காட்டுறதுக்காக டிசம்பர் மாசம் இருந்த உங்களுடைய கரூர் பயணத்தை கிட்டத்தட்ட நீங்க செப்டம்பர் மாசமே மாத்தி அது நம்முடைய
திமுகவினுடைய அந்த முப்பெரும் மாநாடு, நம்முடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஒரு தேர்தல் பரப்புரை மற்றும் நம்முடைய விஜய் அவர்களுடைய இந்த கரூர் தேர்தல் பிரச்சாரம், இந்த மூணுமே வந்து ஒரே வாரத்துல கரூர்ல நடக்குது. இந்த மூணுத்துலயுமே நம்ம கிரௌடு தான் பெரிய கிரௌடு, கரூர்லயே நம்ம தான் கெத்து, நம்ம தான் மாசு அப்படின்னு அவ்வளவு சீன் போட்ட அந்த கரூர்ல ஏன் நீங்க ஒரே தொகுதி அந்த மாவட்டத்தை ஜெயிச்சிங்க? அதுவும் நீங்க பேசி அந்த கரூர் தொகுதியில வந்து அத்தனை அப்படியே லட்சோப லட்சம் மக்கள் வந்து கூடி கும்மி அடிச்ச அந்த கரூர்ல நீங்க ஏன் தோத்தீங்க? கூட வின் பண்ணல. ஆனா அந்த இடத்துல திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுக வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய கூட்டம் வந்து உங்களுக்கு ஓட்டா மாறல அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். மேலும் அங்க கூடின மக்கள் எல்லாருமே கரூர் மக்கள் கிடையாது. கரூர் இல்லாம மத்த எல்லாத்துலயும் கூப்பிட்டு வந்த சேர்த்த ஒரு கூட்டம் தான் கரூர்ல இருந்தது. அப்ப எப்படி குளத்தூர்ல நீங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்தார் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இவ்வளவு நீங்க சொல்றது எல்லாம் மக்கள் உண்மை நம்புறாங்க, நீங்க செய்யறதெல்லாம் மக்கள் உண்மை நம்புறாங்க அப்படின்னா, கரூர்ல நீங்க ஏன் தோத்தீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க பல மாவட்டங்கள் தோத்துருக்கீங்க. ஆனா நீங்க பேசி அந்த இடத்துலயே நீங்க தோத்துருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க சுற்றுப்பயணம் செய்யல. சென்ற ஒரு 7-8 இடங்கள்லயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, நீங்க கரூர்ல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது என்னெல்லாம் பேசுனீங்கன்னா, எங்களை அடக்குமுறை செய்கிறார்கள் அப்படிலாம் சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க கரூர்ல நடத்துற கூட்டத்துல வெறும் 5000 பேர் மட்டும் கலந்து கொள்வது என்ன பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு, நம்முடைய காவல்துறை எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு காலத்துல இதை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க. அன்னைக்கு காவல்துறை சொல்லும் போது இல்ல இது ஸ்டாலின் அவர்களுடைய ஏற்பாடு தான், 5000 பேர் மேல கூட்டம் கொண்டா நான் வந்து பெரிய மாசுன்னு வெளில தெரிஞ்சிடும், அதில் 5000 பேர் மட்டும் தான் கூட்டம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி பல பொய்களை நீங்க கவுத்து விட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே இருக்கும்போது நீங்களும் அதே மாதிரி வேலை செய்ய அமைப்புறத்துல அதே மாதிரி மறுபடியும் எல்லாரும் நடத்தி மாபெரும் மீட்டிங் நடத்திருக்க வேண்டியது தானே. நீங்க பேசுற தேர்தல் பிரச்சாரம் தான் அன்னைக்கு பேசுறதுன்னா, எப்படி முதல்ல நீங்க திருச்சியில போய் பேசுனீங்களோ அப்பயுமே வந்து உங்களுடைய தொகுதி காலையில நீங்க திருச்சியில போய் பேசுறீங்க. திருச்சியில போய் பேசி இடைத்தேர்தலுக்கு அப்பயே என்ன பண்றீங்க, ஒரு சும்மா ஒரு பிட்ட போட்டு வந்தீங்க. இப்ப என்ன பண்றீங்க, கரூர்ல திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணோன்னே அங்க ஒரு பிட்ட போடுறதுக்காக கரூர்ல போய் பேசுறீங்க. பேசும்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து நம்ம பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அங்க ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அங்க ஒரு மாச காட்டலாம்னு சொல்லி போனீங்க. இதை விட பெரிய மாச காட்டுறதே நீங்க கரூர்ல ஜெயிக்கல. இப்ப ஜெயிப்பீங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது கூட இல்லாம திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர்ல வந்து திரு செந்தில் பாலாஜி கோட்டை வந்து கரூர், அவர் அங்க இருந்து என்ன பண்றாங்க, கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டானா, கரூர் வந்து திரு செந்தில் பாலாஜியோட கோட்டை. அங்க அவர் 4ல 3ல வந்து 2ல வந்து டிஎம்கே, 1ல ஏடிஎம்கே, 1 வந்து டிவிகே வின் பண்ணிருக்கு. இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி தான் நீங்க வந்து சீண்டி விட்டுருக்கீங்க. மறுபடியும் இப்ப கரூர்ல நடக்க போற தேர்தல்ல ஒருவேளை வந்து செந்தில் பாலாஜி அருமையான ஒரு வேட்பாளர் நிறுத்தினாருன்னு சொல்லி சொன்னா, இந்த முறை நீங்க கரூர்ல தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க தோத்த மாதிரி வச்சுக்கலாமா? அப்ப கொளத்தூர்ல கொத்து பரோட்டா மாதிரி கரூர்ல முட்டை பரோட்டான்னு சொல்லி நம்ம பாடனா அது நியாயமா இருக்குமா? ஒரு எதிர்கட்சி அப்படின்றது வந்து நீங்க அரசியல் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுவும் தீவிர அரசியலுக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் வரல. நீங்க முதலமைச்சர் ஆனது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் அப்படின்றதுல எந்த டிவிகே நண்பர்களே வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க முதல்வரா வந்தோடனே சற்றேறக்குறைய தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்ததுல இருந்து எத்தனையோ முதல்வர்கள் செய்து இந்த தமிழ்நாட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து காப்பாத்தி ஓரளவு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தலைவர்கள் வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து தரக்குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களோ, ஒரு வார்த்தை உங்களை வந்து பேசிட்டா நீங்க உடனே கைது நடவடிக்கை அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. ஆனா இது வரைக்கும் ஆண்ட ஒரு திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம் 2 கட்சியுமே வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. அந்த 2 கட்சியும் வந்து நீங்க பேசுற பேச்சு எல்லாமே வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து எவ்வளவு வந்து ஒரு துன்பகரமான ஒரு விஷயத்தை வந்து அந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்தும். அவங்களும் அந்த பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட 3.25 கோடி, உங்களுக்கு 1.25 கோடி வாக்களிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 3.25 கோடி நீங்க வேணான்னு வாக்களிச்சதுல பெரும்பாலான வாக்கில் வந்து திமுக, பெரும்பாலான வாக்கில் அதிமுக அடைஞ்ச அந்த வாக்காளர்கள் எவ்வளவு மனசு கஷ்டப்படும். நீங்க உங்களுக்கு அந்த 8-12% உள்ள உங்கள் ரசிகர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய ஓட்டு சதம் 8-12% உங்களுடைய ஓட்டு சதம். அதுல இருந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இந்த 2 கட்சி இல்லாம வேறு கட்சிகள் வாக்களிப்பார்கள், எல்லாமே இந்த வாக்களிச்சாங்க. அதுல ஒரு 10% இந்த மாதிரி அம்மா அப்பாவை கேன்வாஸ் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எல்லாமே செஞ்சு எல்லாருடைய ஓட்டையும் அப்படி வாங்கின, அதாவது திருட்டுத்தனமான்ற வார்த்தையை உபயோகிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஒரு கள்ளத்தனமான வாக்குகளை வாங்கலாம். ஒரு 10% தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 34% இருக்குது. இது தொடர்ந்து வருமானா கண்டிப்பா வரும். 34% வராது. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த பொய் பிரச்சாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால, லஞ்சம் ஒழிச்சு, லாவண்யம் எல்லாமே நீங்க பேசக்கூடிய எல்லாமே வந்து தொடர்ந்து வருவதனால உங்களுக்கு வாக்களிக்காதல ஒரு சில பர்சன்டேஜ் கண்டிப்பா அவங்க வாக்களிப்பாங்க. வாக்களித்தவர்ல வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாம கண்டிப்பா வேற வாக்களிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆக மட்டும் உங்களுடைய அந்த 34% கண்டிப்பா ஒரு 20% இல்ல 24% இந்த முறை
வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கரூர்ல கூட நான் சேர்த்தா சொல்றேன். இந்த 6 இடைத்தேர்தல். ஆனா அங்க நீங்க சூப்பரா ஒரு பிட்ட போடுறீங்க. அங்க அதிமுக, திமுக 2 இணைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்க தான் அதிமுக தான் தீர்ந்து போன கட்சின்னு தானே சொல்றீங்க. தூர்ந்து போன கட்சி தானே சொல்றீங்க. அப்ப அது யாரோட கூட்டணி போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அதுல ஒருத்தருமே இல்லையே. 90% அதிமுக உறுப்பினர் தான் உங்க கட்சி வந்து வருமா? அதிமுக எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஏன் அதிமுக, திமுக கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் 2 பேர் கூட்டு களவாணியா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக நீங்கள் கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை திருப்பி அடிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு தலைவரை பத்தி பேசும்போது மரியாதை கொடுத்து அழகாக பேசினால் உங்களுக்கு முதல்வர். ஏன்னா எங்களுக்கும் நீங்க தான் முதல்வர். எங்களுக்கு வந்து ரொம்ப அதை பார்க்கும்போது அதாவது நாங்க வாக்களிச்சோமோ வாக்களிக்கலையோ எங்க மொத்த தமிழர்களுடைய ஒரு முதல்வர். நீங்க ஒரு முதல்வர் பேசும்போது வாக்களிச்சோம்னா சந்தோஷப்படுறான் அந்த வைப்ல இருக்கிறவன். அப்படி பண்ண இப்படி பண்ண வாக்களிக்காத அந்த தமிழக மக்கள் வந்து வெக்கி தலை குனிய வேண்டியதா இருக்குது உங்களுடைய பேச்சு. அதை கேட்கும் போது இந்த மாதிரி அவர் வந்து முதல்வர் வந்து ஒருத்தர் பேசுறது நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒருவர் பேசக்கூடிய பேச்சு மாதிரியா இருக்கு. கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, இப்படின்றது, முடிச்சிருவன்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சா என்பதை புரிந்து இனி வரும் நாட்கள்ல அது இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் உபயோகிக்காமல் பஞ்ச் டைலாக் நல்ல டீசென்டான பஞ்ச் டைலாக் போடுங்களேன். உங்க ஆள் வந்து டீசென்டான பஞ்ச் டைலாக் போட்டா பிடிக்காதா என்ன? நீங்க அந்த 8ல இருந்து 12% உங்க ரசிகல வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுல தப்பு இல்லை. ஆனா உங்களுடைய பேச்சு வந்து கிட்டத்தட்ட 100% தமிழக மக்களையும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு முதல்வர். ஒருவேளை திரு பிரதமர் மோடி வந்து இந்தியா புதுசா ரெப்ரசென்ட் பண்ண திரு மோடி அவர்கள் வந்து ஃபாரின்ல போய் உங்களை மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாட்டுல நம்மளோட மரியாதை எப்படி இருக்கும்? அது போல உங்களுடைய பேச்சை வந்து கேட்கக்கூடிய மத்த மாநிலத்துல நம்மளை பத்தி இந்த இப்படி போய் ஓட்டு போட்டிருக்கு, இவருக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால பேசும்போது மற்ற தலைவர்கள் இதுவரை தமிழகத்தை காப்பாற்றிய தலைவர்கள் அவர்கள், தமிழுக்காக உழைத்த ஒரு தலைவர்கள் அவர்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து வெறும் 2 வருஷம் அதை 107 தொகுதி தான் ஜெயிச்ச உங்களுக்கு வந்து இவ்வந்த அளவுக்கு பேச பேச அது சரியான முறையில் போய் சேராது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை.